சிவகங்கை மாவட்டத்தில் விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்குல 5 போலீசார் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் வெளியிட்ட அறிக்கையில இந்த விவரமானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பகுதியில் அமைந்திருக்கும் பக்தகாளி அம்மன் கோவில்ல காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் அப்படிங்கிற இளைஞர் திருட்டு வழக்கு விசாரணை ஒன்றாக அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 6 போலீசார் உடனடியா அன்றைய தினமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. காவல் நிலைய மரணம் தொடர்பான வழக்குகள்ல பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் அனைத்தும் முறையா பின்பற்றப்பட்டு உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடைமுறைகளின் கீழே மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனை மற்றும் நீதி விசாரணை அறிக்கைகளின் முடிவுகள் கிடைத்ததுமே எந்த ஒரு கால தாமதமுமே இல்லாம உடனடியா வழக்கு சம்பந்தப்பட்ட சட்ட பிரிவுகள்ல உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு சம்பவத்துல தொடர்புடைய 5 போலீசார் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா திருபுவனம் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் டிஜிபி அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்னதா நேற்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்துல டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றாங்க. அதுல பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் போலீஸ் நிலைய மரணம் உள்ளிட்ட விவகாரங்கள்ல யார் கடமை தவறினாலும் நடவடிக்கை கடுமையா இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. திருட்டு வழக்கு தொடர்பான விசாரணையின் போது இளைஞர் அஜித்குமார் போலீசாரால தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கும் இந்த சம்பவமானது தமிழகம் முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தமிழக காவல்துறைக்கு இது ஒரு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதா பல்வேறு தரப்புலையும் பேசப்பட்டு வருது.